வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3இல் 4ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் 105 டிகிரி, சைன் 105 டிகிரி, tan 7π/12 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இங்கே ஒரு 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள், காஸ் 105 டிகிரி, இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த கோணம் இருக்கு இல்லையா, அந்த கோணத்தோட மதிப்பு நமக்கு எப்படி இருக்குன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 105 இந்த கோணங்களில் வர மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். எழுதலாமா பாருங்கள். காஸ் இந்த 105 நம்ம எப்படி எழுதலாம், 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா. 60 45 105 கரெக்டாக வந்துடுச்சா. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி, பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி தான் இங்கே பிரதியிட போகிறோம். காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. ஆல்ஃபாவுக்கு வந்து 60 டிகிரி இன்ட்டு காஸ் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி மைனஸ் சைன், அப்படி வந்துடுமா ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி, அதுக்கடுத்து திரும்பியும் சைன், பீட்டா இருக்குது, பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு மதிப்பு தெரியும். காஸ் 60ஓட மதிப்பு எவ்வளவு, 1/2 இன்ட்டு காஸ் 45ஓட மதிப்பு என்ன, 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரியோட மதிப்பு √3/2 இன்ட்டு சைன் 45ஓட மதிப்பு 1/√2. அப்படியே பெருக்கலாமா பாருங்கள். 2 பின்ன இருக்கா, 2 பெருக்கு, 1/2√2 மைனஸ் இதையும் பெருக்க போகிறோம். 1 √3 பெருக்குனா √3, 2ஐயும் √2 பெருக்குனா 2√2. எது சமமாக இருக்குது நமக்கு, பகுதி 2 சமமாக இருக்கா. அப்போ பகுதியை நம்ம ஒரு தடவை எழுதினா போதும், 2√2. பகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் கழிக்கலாம். அப்போ 1 மைனஸ் √3. இதான் என்னது நமக்கு தேவையான காஸ் 105 டிகிரியின் மதிப்பு. சரியா. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் 105 டிகிரி. இதே அதே மாதிரி தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுதலாம், என்ன வரணும் நமக்கு, 0 30 45 60 90 இந்த மாதிரி டிகிரியில் வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம், சைன் ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, சின்ஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி, பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சைன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி காஸ் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி. இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி சைன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி. அவ்வளோதான். இப்போ இந்த மதிப்புகள் எடுத்து எழுதலாமா. சைன் 60 டிகிரியோட மதிப்பு √3/2 இன்ட்டு காஸ் 45ஓட மதிப்பு 1/√2 ப்ளஸ் காஸ் 60ஓட மதிப்பு 1/2 இன்ட்டு சைன் 45ஓட மதிப்பு 1/√2. இப்போ சுருக்கலாமா பாருங்கள். 1ஐயும் √3 பெருக்குனா √3/2 √2 பெருக்குனா 2√2 ப்ளஸ் 1 1 2 √2 பெருக்குனா 2√2. அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு பகுதி 2 சமமாக இருக்கா. அப்போ நம்ம என்ன செஞ்சலாம், ஒரு தடவை எழுதினா போதும், 2√2. அப்போ தொகுதி நம்ம அப்படியே கூட்டலாம். என்ன இருக்குது, √3
ப்ளஸ் 1. இதான் என்னது நமக்கு தேவையான சைன் 105 டிகிரியின் மதிப்பு. அதுக்கடுத்து கடைசியாக உள்ளது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூன்றாவது இது tan 7π/12. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதை முதல்ல இங்கே வந்து என்ன இருக்குது, RIN ரேடியன் மெஷரில் இருக்கா. இதை நம்ம டிகிரி மெஷருக்கு நம்ம மாற்றிடலாம். tan 7π RIன்னா எத்தனை டிகிரி, 180 டிகிரி. அப்போ பையோட மதிப்பு 180 பை இந்த 12 அப்படியே வந்துடும். பைக்கு பதிலாக 180 நம்ம மாற்றிட்டோம். சரியா, கேன்சல் பண்ணுமா. எந்த வாய்ப்பாடு, 6 வாய்ப்பாடு பயன்படுத்துவோமா. அப்போது 2 12, 3 18, இந்த 0 அப்படி இருந்தோம். அப்போ 30. இப்போ 2 வாய்ப்பாடு, 2 15 2 30 ஈக்குவல் டு tan எத்தனை 7 15, 7ஐயும் 15 பெருக்கணும்னா 105 டிகிரி. அப்போ இங்கே என்ன தான் வந்திருக்கு, tan 105 டிகிரி தானே வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், tan 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு பிரித்து எழுதலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம், tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். சரியா, இப்போ பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு tan, இந்த ஃபார்முலா tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி, பீட்டாவுக்கு பதிலாக 40 டிகிரி. அப்போ tan ஆல்ஃபாவோட மதிப்பு 60 டிகிரி ப்ளஸ் tan பீட்டாவோட மதிப்பு 45 டிகிரி பை 1 மைனஸ் tan ஆல்ஃபாவோட மதிப்பு 60 டிகிரி, tan பீட்டாவோட மதிப்பு 45 டிகிரி. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த பை போட்டாச்சு. tan 60 டிகிரி, tan 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு, √3 ப்ளஸ் tan 45 டிகிரியோட மதிப்பு 1. அதுக்கடுத்து இந்த 1 அப்படியே வந்துடும் மைனஸ் tan 60 டிகிரியோட மதிப்பு நமக்கு என்ன வரும், √3 இன்ட்டு tan 45 டிகிரியோட மதிப்பு 1. சரியா, இப்போது இதை சுருக்கலாமா. பாருங்கள், ஈக்குவல் டு √3 ப்ளஸ் 1நாலும் 1 ப்ளஸ் √3நாலும் 1 தான். சரியா, நான் இப்போ கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். √3 ப்ளஸ் 1நாலும் 1 ப்ளஸ் √3நாலும் 1 தான். இப்போ 1 மைனஸ் 1 √3 பெருக்குனா √3. இதுதான் நமக்கு tan 7π/12 மதிப்பு. நமக்கு புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு இணை காரணி எடுத்து சுருக்கியிருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி மாற்றிடலாமா. பாருங்கள், இதுக்கு இணை காரணி எடுக்க போகிறோம். இணை காரணி அந்த பகுதியில் இருக்குது இல்லையா, அதனுடைய ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ன்னு மாற்றி எடுக்கும். இங்கே 1 மைனஸ் √3 இருக்கா, அப்போ 1 ப்ளஸ் √3 தான் அதனுடைய இணை காரணி. அப்போ 1 ப்ளஸ் √3 இதை கொண்டு பெருக்கிட்டோம். இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம், 2 பின்னம் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் வச்சு நம்ம என்ன எப்படி பெருக்குவோம், தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்குவோம். 1 ப்ளஸ் √3 1 ப்ளஸ் √3 பெருக்குனா 1 ப்ளஸ் √3 அடுக்கு 2. இது வந்து வேறு குறி அப்படியே தான் வரும். 1 மைனஸ் √3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a, ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக √3 ஃபார்முலா பயன்படுத்தி எழுதிட்டோம். இங்கே a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரியா, இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2 2 √3 பை 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √3 ஸ்கொயர் பண்ணால் 3. சுருக்கிடலாமா. 1 3 கூட்டினா 4 ப்ளஸ் 2 √3 பை 1 மைனஸ் 3 நமக்கு என்ன வரும், -2 வரும். இப்போ இதில் நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம், 2 பொதுவாக எடுத்துடலாமா. 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, 2 பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 2 2 4 இருக்கும். இந்த 2 அங்கே பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், √3 இருக்கும் பை
இங்கே என்ன இருக்குது? -2. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் கேன்சல் ஆகல, அந்த மைனஸை கொண்டு வந்து நம்ம மேலே எழுதலாம். -2 + √3. இதான் என்னது? நமக்கு தேவையான tan 7π/12 மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.